வணக்கம், நான் டாக்டர் சந்தியா. போன வீடியோவில் வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்கும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து தெரியும் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து கிட்னி ஸ்டோனை குறைக்கக்கூடிய சில விஷயங்களை தான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கிட்னியில் வந்து ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், நம்மளோட வாட்டர் இன்டேக் வந்து கம்மியாகுச்சு அப்படின்னா யூரினோட அடர்த்தி வந்து அதிகமாகி அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாமே வந்து படிஞ்சு கிட்னியில் படிஞ்சு ஸ்டோன்ஸாக வந்து உருவாகிடும். இது இல்லாமல் உப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் டெய்லி நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் சில பிரச்சனைகளுக்காக வந்து கால்சியம் டேப்லெட் எடுக்கிறவங்க, அதாவது எலும்பு பிரச்சனைகள் இல்லைனா தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரியானதுக்கு வந்து கால்சியம் டேப்லெட் எடுக்கும் போது நம்மளோட கால்சியம் லெவல் அதிகமாகி அது வந்து நம்மளோட கிட்னில வந்து கல்லா வந்து மாறிடும். சில டைம்ல வந்து சாக்லேட்ஸ், நட்ஸ் ஐட்டம்ஸ், பசலைக்கீரை இதெல்லாம் வந்து ஆக்சிலேட் லெவல் அதிகமா இருக்கனால இதை அதிக அளவுல எடுக்கும் போது கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் வந்து உருவாகலாம். அதிக அளவுல எடுக்கும் போது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். இந்த கற்களை வந்து கரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளரி விதையை எடுத்து அது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இல்லைனா வந்து வெள்ளரி விதையை வந்து தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம். இதை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம். கோல்டு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க வந்து ஆஃப்டர் ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து மார்னிங்லேயே வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை. இது எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்குதா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இதோட இலை சாரை வந்து எடுத்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டெய்லி வந்து சாரை வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட கிட்னியில் இருக்க ஸ்டோனை வந்து கரைச்சி அதை வந்து வெளியேற்றும். இது வந்து ஸ்டோனுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லைனா வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் வந்து இது வந்து குறைக்குது. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட வந்து இந்த கல்யாண முருகையை வந்து எடுத்துக்கலாம். அடுத்த ஒன்று வந்து வாழைத்தண்டு ஜூஸ். வாழைத்தண்டை வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியோட வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு வீக்லி 3 டேஸோ இல்லைனா வந்து 2 டேஸோ வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால டையூரிட்டிக்கா மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலையும் வந்து நல்லா சரிப்படுத்தி ஃப்ரீ மோஷனை வந்து ஆகும். அப்புறம் நன்னாரி, சுரை இதெல்லாமே வந்து உணவோட வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு 6 mm 8 mm இந்த மாதிரி அளவுல கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 2 to 4 mm இருக்கும் போது இந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.